ராமர் கோயில் ட்ரஸ்ட்டை ஒரு பார்ட்டியாக சேர்த்துருக்குறாங்க. துஷர் மேத்தா என்ன கோரிக்கை வைக்கிறாரு தெரியுமா? ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பாதீங்க. அது எப்படி? ட்ரஸ்ட்டில் தான் ஊழல் நடந்திருக்கு, அப்போ ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பாதீங்கன்னு இவர் கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு? உச்சநீதிமன்றம் அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் கோரிக்கையை நிராகரித்து ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. இதில் மிஸ்ரா, பாண்டே, சுக்லா 3 பேரும் பார்ப்பன கம்யூனிட்டி, பிராமின் கம்யூனிட்டி. ஓகே. கைதான முக்கியமான குற்றவாளிகள் இல்லை 5 பேர் பிராமின்ஸ் அப்படின்றதான் இதில் முக்கியமான விஷயம். 2வது, அந்த கோயில் உள்ள அர்ச்சகர்கள் எல்லாம் பிராமின்ஸ். இப்போ இந்த கேஸ் தீவிரமாக போச்சுன்னா அதில் அரெஸ்ட் ஆக வேண்டியது அர்ச்சகர்கள் தெரியாமல் அதெல்லாம் நடக்குமா? ஐபிஎல்லையே அவர்கள் கைதாகணும். எல்லாரும் மோகன் பகவத்திட்ட கேட்குறாங்க, ராமர் கோயிலில் இப்படி மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு, சரி என்ன சொல்கிறீங்கன்னு ஊடகத்துக்காரங்க கேட்குறாங்க. கேட்குற போது அவர் என்ன சொல்லணும்? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ராம் ராம் ராம். என்ன சொல்கிறீங்க? இப்போ மோசடி பண்ணுறதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரு பெயர், மத கலவரத்துக்கு அவங்க வச்சிருக்க பெயர் ராம். பஜ்ரங் தள் அமைப்போட நிறுவனர் வினய் கட்டியார், பிஜேபியோட முன்னாள் எம்பி, அவர் சொல்லியிருக்கார், பத்திரிகையெல்லாம் செய்து வந்திருக்கு, சம்பத் ராயை கைது பண்ணணும், அனில் மிஸ்ராவை கைது பண்ணணும், கோபால் ராவை கைது பண்ணணும், இது தொடர்பாக நான் மோடியுடன் நேரடியாக ஃபோனில் பேசிட்டேன், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ ஏன் மோடி நடவடிக்கை எடுக்கல? இவங்க 3 பேரை ஏன் கைது பண்ணல? இந்து என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை இன்னைக்கு ராமர் கோயிலில் ராமனுக்கே விபூதி அடித்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு, அதை பற்றி வாயை திறந்தாரா? மாநில உரிமைகள் பற்றி எதாவது பேசுகிறாரா? நீட் பற்றி எதாவது பேசியிருக்காரா? மும்மொழி கொள்கையை பற்றி எதாவது பேசியிருக்காரா? என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக நேற்று அண்ணாமலை புதிய கட்சிக்கான ஒரு தூவத்தை போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் கூடியிருக்காங்க. அதில் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறாரு. குறிப்பாக ஐடியாலஜி எதையும் பேசாட கூட தாவேக அரசை ஆதரிக்கிறார், கொஞ்சம் விமர்சிக்கிறார். திமுக இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 25,000 பேர் ஆட்படுகிறார்கள், ஒரு நம்பிக்கையை துவக்கியிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அண்ணாமலையோட முதல் கூட்டம் பிளாப்பு, தோல்வி. தோல்வி சொல்ல முடியுமா? ஒரே ஒரு சிம்பிளான கொஸ்டின் நான் கேட்குறேன். ஓகே, ஒரு எளிமையான கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும். வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் அவர் தொடங்கி இதில் உறுப்பினர்கள் சேருங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவர் அறிவித்தபடி 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்குறாங்க. நேற்று கூட்டத்தில் அவர் உறுப்பினர்கள் வந்ததுனாலே 19 லட்சம் பேர் வரணும்ல. ஆமாம். இப்போ உறுப்பினர்களே ஏன் வரல? ஆனால் 25,000 பேர் குறையாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். 19 லட்சம் எங்கே இருக்குது? 25,000 பேர் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொந்த உறுப்பினர்களை ஒரு கூட்டத்துக்கு கொண்டு வர முடியாத ஒரு தலைவர் அவர் எப்படி அமைப்பு நடத்திட்டு போவார்னு எனக்கு தெரில. நீங்கள் கூட்டம் யாருக்கு நடத்தணும்? முதல்ல உங்கள் உறுப்பினர்லாம் கூப்பிட்டு அவங்கள முதல்ல ட்ரெயின் பண்ணி முதல்ல கூட்டத்தை வர்றதுக்கு அவங்கள பழக்குங்க. அதுக்கப்புறம் அரசியலில் ஈடுபடுறது, ஆட்சியை பிடிக்கிறது, அதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. 2031 ஆட்சி எப்படி பண்ணணும். அப்போ உறுப்பினர்களில் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 10% எடுத்துக்கிட்டால் கூட 1,90,000 பேர் வரணும். ஆமாம். 5% எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர் வரணும். சேர்த்த உறுப்பினர்களில் ஒரு 2% கூட அவரால் கூட்டு வர முடியல. மொத்த உறுப்பினர்கள் 100 பேர்னா 2 பேரை வச்சு அவர் கூட்டம் நடத்துகிறாரு அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது என்ன டேக் ஆஃப் ஆகுமா? அதற்கான வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. 2வது, அவர் பேசுனதே பல்வேறு குழப்பங்கள். அவர் பேசுகிறனால அரசியலில் ஒன்றையும் காணும். ஆனால் 2030 ஆட்சியை பிடிப்பான்றாரு. அரசியல் பேசாமல் அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரா? எனக்கு தெரியல. 2வது, நான் ஒரு இந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்து என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை இன்றைக்கி ராமர் கோயிலில் ராமனுக்கே விபூதி அடித்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு, அதை பற்றி வாயை திறந்தாரா? மாநில உரிமைகள் பற்றி எதாவது பேசுகிறாரா? நீட் பற்றி எதாவது பேசியிருக்காரா? மும்மொழி கொள்கையை பற்றி எதாவது பேசியிருக்காரா?
இடஒதுக்கீடு பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? அவரோட அரசியல் திட்டம் என்ன? அவர் வெப்சைட்டில் போய் பார்த்தா கொள்கையே கிடையாது. கொள்கை இல்லாமல் எப்படி? கொள்கையே அதில் இல்லை. கொள்கை அறிக்கை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ இப்படி எதுவுமே இல்லாமல் பிஜேபியிலேருந்து கொஞ்சம் பேரை கூட்டி வந்துட்டு அமித்ஷாட்ட, மோடிட்ட, ஆர்எஸ்எஸ்கிட்ட பேசிட்டு ஒரு கூட்டத்தை காட்டினா இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் விஜய் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு முயற்சியை பண்ணுது. அந்த முயற்சி தமிழ்நாட்டில் எடுபடாது. அண்ணாமலையோட குடும்பியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ சொல்கிற போதே அவர் சொல்லிட்டார், இந்தியன்னு சொல்லிட்டார். அவர் தமிழன்னு சொல்லல, தமிழ் மொழிக்குன்னு சொல்லல, மாநில உரிமையும் பேசலை, வேற எந்த பிரச்சனையும் அவர் பேசலை. இந்தியன்னு ஆல்ரெடி பாஜக பேசிட்டு இருந்த ஒரு அதே தான் அவர் திரும்ப பேசுகிறாரு. வேற நான் பிஜேபி இல்லாமல் வெளியில் வந்து பேசுகிறாருன்னா இதை யார் நம்புவா சொல்லுங்கள்? அங்கே இருந்திருக்க நிறைய பேர் ஏகப்பட்டவர் பிஜேபி, கருணாகராஜன்லேருந்து அமர் பிரசாத் ரெட்டிலேருந்து எல்லாம் பிஜேபி ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நேரடியாக பிஜேபி ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்றதுனால அண்ணாமலை வழியாக ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. நாளைக்கு தேர்தல் வரும்போது மறைமுகமாக ஆதரவு கொடுப்பாங்க. இதுதான். அது நேரடியாக வந்தாலும் சரி, எது மறைமுகமாக வந்தாலும் சரி, ஒளிஞ்சு வந்தாலும் சரி, பாஜகவை தமிழ்நாடு உறுதியாக அனுமதிக்காது அப்படின்றதான் உண்மை. ஏன் அனுமதிக்காது அப்படின்னா, இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் எந்த மூவ்மெண்ட் சொல்லுங்கள்? ராமஜென்மபூமி இயக்கம்தான் பாஜக ஆட்சி வருவதற்கு முக்கிய. கோயில் கட்டினதை சரியாக சொல்லணும்னா, ஆமாம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இந்திய அரசியலை புரட்டி போட்ட ஒரு மதவெறி பிரச்சனையை அது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் விஹெச்பியும் பஜ்ரங் தள்ளும் அத்வானி போன்றோர் முன்னிருந்து 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதியை இடித்து அதுக்கு பிறகு 2024 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இதுக்கிடையில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்திய அரசியலின் மையப்பொருளாக அதான் இருந்துச்சு. பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கும் அந்த மட்டும் இருந்துச்சு. பல்வேறு விஷயங்களில் இதுக்கிடையில் குஜராத்தில் இனப்படுகொலை ஒன்று நடந்துச்சு. அதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு தான் விஹெச்பி, பஜ்ரங் தள் எல்லாம். இப்போ அப்படி எல்லாருக்கும் சங் பரிவார் அமைப்புகளுக்கு மூச்சு காற்றை போல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கி அங்கே பல 1000 கோடி ஊழல் நடந்திருக்குங்க. என்ன செய்யணும்? யார் கொந்தளிக்கணும்னு சொல்லுங்கள்? ஆர்எஸ்எஸ் இதுக்கு தீவிரமாக கொந்தளித்து போராட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லணுமா வேணாமா? விஹெச்பி போராட்டம் நடத்தணுமா வேணாமா? பஜ்ரங் தள் போராட்டம் நடத்தணுமா வேணாமா? பிஜேபி போராட்டம் நடத்தணுமா வேணாமா? மோடி வாயை திறக்கணுமா இல்லையா? அமித்ஷா வாயை திறக்கணுமா இல்லையா? மோகன் பகவத் வாயை திறக்கணுமா இல்லையா? எல்லாரும் அதை வச்சு தானே பேசுனீங்க, அதை வச்சு தானே அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிங்க. இன்றைக்கி அந்த ராமர் கோயிலில் இவ்வளவு பெரிய மோசடி ஊழல் நடந்திருக்கு. வெளியில் தெரிய வந்தது 1% தெரிய வந்தது. 99% உள்ளே இருக்குது. என்ன நடந்தது? நிலம் வாங்கினதுலேருந்தே ஊழல் தொடங்குது. அங்கே நிலம் வாங்கினது அப்பயே ரியல் எஸ்டேட் மதிப்பு ஒரு ஏக்கருக்கு கம்மியான காசுக்கு வாங்கினது. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கினாங்கன்னா அதை 100 கோடி ரூபாய்க்கு விற்றாங்க. அதில் பல 1000 கோடி ஊழல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோயில் கட்டுறதுக்கு பல 1000 கோடி டொனேஷன் உலகம் முழுக்க வாங்கினாங்க. அதுக்கு என்ன கணக்கு வழக்குன்னு இதுவரை கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ உண்டியலுக்கு வந்த பணம் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்ச ரூபா டெய்லி எடுத்திருக்காங்க. இது இருக்கிறதுலே சின்ன திருட்டு. அதுக்கப்புறம் பல 100 கிலோ தங்கம் வந்திருக்கு, பல 1000 கிலோ வெள்ளி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது. பல பேர் வெள்ளி கட்டியாக கொடுத்துருக்குறாங்க, தங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் எந்த கணக்கு இல்லை. ட்ரஸ்ட்டு இருக்குன்றாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றாங்க, கேஸ் வந்தோன்னே இப்போ சொல்கிறாங்க. ஆனால் எதற்கும் முழுமையான விவரங்கள் இல்லை. பல 1000 கோடி இதில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7000 கோடின்னு காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான எந்த விவரங்களும் முழுமையாக வெளியிடப்படலை. இந்த கொள்ளைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அங்கே பொதுவாக சொல்லப்படுறது, அங்கே உள்ள நிர்வாகிகள் தானே அந்த தவறு செஞ்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி பொறுப்பேற்காதுன்ற மாதிரி சொல்லல பயன்படுத்துகிறாங்க. சரி, அந்த நிர்வாகி அந்த ராமர் கோயில் ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டோட பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அவர் இதுவரை கைது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? ட்ரஸ்டி அனில் மிஸ்ரா, அவரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கோபால் ராய், அவரை கைது பண்ணியிருக்கிறாங்களா? ஃபவுண்டர், இதுக்கெல்லாம் ஃபவுண்டர் யாருன்னா
உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை வாதிட்ட முன்னாள் அட்டார்னி ஜெனரல் பராசரன், அவர் தான் இது ஃபவுண்டரு. அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்களா? இல்லை. 15 பேர் ட்ரஸ்ட் மெம்பர் இருக்காங்க. 15 பேரை கைது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? ஒரு ஆளை கூட ட்ரஸ்ட் மெம்பரை கைது பண்ணலங்க. ஏன்னா கைது பண்ணால் இது எங்கெங்கே வரைய போகுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியாது, பிஜேபி தலைமைக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது, யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது, விஹெச்பிக்கு என்ன தொடர்புன்னு தெரியாது. ஏன்னா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் சம்பத் ராய், அவரை கைது செய்யணும். சம்பத் ராயை, அனில் மிஸ்ராவை, கோபால் ராவை கைது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லலை. பிஜேபியோட முன்னாள் எம்பி, ராமர் கோயில் விவகாரத்தில் முக்கிய பங்காற்றிய பஜ்ரங் தள் அமைப்போட நிறுவனர் வினய் கட்டியார் சொல்லியிருக்கார். இவங்க 3 பேரை கைது பண்ணணும். யார் சொன்னது? வினய் கட்டியார், பஜ்ரங் தள் அமைப்போட நிறுவனர் வினய் கட்டியார், பிஜேபியோட முன்னாள் எம்பி. அவர் சொல்லியிருக்கார், பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு. சம்பத் ராயை கைது பண்ணணும், அனில் மிஸ்ராவை கைது பண்ணணும், கோபால் ராவை கைது பண்ணணும். இது தொடர்பாக நான் மோடியுடன் நேரடியாக ஃபோனில் பேசிட்டேன், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ ஏன் மோடி நடவடிக்கை எடுக்கலை? இவங்க 3 பேரை ஏன் கைது பண்ணல? காரணம் சொல்லணும்ல. 1. 2வது, ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு இன்னும் தோண்ட நிறைய விஷயம் வரும். மிக முக்கியமாக கோயில் கட்டி இந்த அளவுக்கு வந்ததே கொள்ளையடிக்கத்தான் அப்படின்றது போல் இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, கோயிலில் கவர்மெண்ட், அது ஒரு ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. மோடி அரசாங்கம் கேபினெட்டில் முடிவெடுத்து தான் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி கோயில் கட்டுறாங்க. ஆனாலும் அரசாங்கத்திற்கும் அந்த கோயில் ட்ரஸ்ட்டுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது தனி ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. அதுக்கு எத்தனாயிரம் கோடி வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 1. 2வது, அவங்க கவர்மெண்ட் ஆடிட்டரை அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அரசு தரப்பில் ஆடிட் பண்ணால் அதை அனுமதிக்க மாட்டாங்க. 3வது, ஆர்டிஐ தகவல் அதை கேட்க முடியாது அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஆர்டிஐயில் ராமர் கோயிலுக்கு வந்து டொனேஷனோ கணக்கலப்பு விவரங்களோ யாரும் கேட்பதற்கு தடை. 4வது, சிசிடிவி இருக்குது பாருங்கள். சிசிடிவி இப்போ 4 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னா 1 மாதம் சிசிடிவி தான் அவங்ககிட்ட இருக்குது. மீதியில் என்னாச்சு? மீதி அதான் சொல்கிறேன். இப்போ இதனால தான் நான் சொல்கிறேன், சிசிடிவி எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் நான் சொல்கிறேன். 27/4/2026 5/6/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு ஒரு சிசிடிவி தான் எங்கிட்ட இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ். இப்போ கோயிலில் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னா கோயிலுக்கு வந்த காணிக்கையிலேருந்து தங்கலேருந்து அத்தனையும் கொள்ள போயிருக்குது. இதுக்கு யார் தொடர்பு இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, அதில் உள்ள அர்ச்சகர்கள் தொடர்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எளிமையான வழி, அங்கே உள்ள சிசிடிவி முழுக்க ஆய்வு பண்ணால் தெரியும். சிசிடிவி 4 வருஷத்துக்குள்ள சிசிடிவியில் 40 நாள் சிசிடிவி தான் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. இது ஏன்? அப்போ கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் வாய்ப்பாக சிசிடிவி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு 40 நாளில் செலக்டிவாக சில பேரை மாற்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அப்போ முக்கிய குற்றவாளிகள் தப்பு வைப்பதற்காக கோயில் ட்ரஸ்ட்டு முயற்சி பண்ணுது, ஊபி கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது, எஸ்ஐடி முயற்சி பண்ணுது, ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது, பிஜேபி முயற்சி பண்ணுது. இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பெருசுபடுத்தி பேசாதீங்க, பக்தர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. அப்படி சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு உள்ள முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்னா, நீங்கள் கோயிலில் சங்கராச்சாரியார் பெண்களோட தவறாக மடத்தில் நடந்துக்கிட்டார். அதை கேட்ட சங்கர்ராமனை போட்டு தள்ளினார். கோயிலில் கொலை பண்ணலாம், ரேப் பண்ணலாம். ஜக்கி வேஸ்த ஆசிரமத்தில் ஏகப்பட்ட மர்டர் நடந்துச்சு. சரிங்களா? தனி சுடுகாடை எரிக்கிறதுக்கு சுடுகாடு வச்சுருக்காரு. ஏராளமான பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க சந்தேகத்துக்குரிய முறையில். இதையெல்லாம் கேள்வி எழுப்புனா அது அந்த மடத்தை வந்து குலைச்சிரும், பக்தியை குலைச்சிரும், நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பேசுவாங்க. சங்கர மடத்தில் கொலை நடந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, எந்த கோயிலில் மோசடி நடந்தாலும் கேட்கக்கூடாது, ராமர் கோயிலில் பேசுனா பக்தர்கள் மனது புண்பற்றும் அப்படின்னா இது ஊழலுக்கு கவசமாக இல்லையா? உண்மையில் கோயிலுக்கு போய் ராமரை கடவுளாக வணங்கி ராமருக்கு டொனேஷன் கொடுத்த ஒருத்தன் அது சரியான முறையில் செலவழிக்கப்படன்னு விரும்ப மாட்டானா? கண்டிப்பாக. அதில் ஒரு மோசடி நடந்தால் அதை எல்லாரும் பேசுகிறதன் மூலம்தான் உண்மை முழுக்க வெளியே வரும், உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அப்போ அதை மூடி மறைக்கணும்னு சொன்னால் உங்கள் நோக்கம் என்ன?
உங்கள் நோக்கம் கடவுளை காப்பாற்றுறதில்ல, ராமனை காப்பாற்றுவதில்ல, நேர்மையாக இருப்பதல்ல, கோயிலை நேர்மையாக நடத்துவதல்ல. இப்படி எல்லாம் ஃப்ராடு நடக்க தான் செய்யும். நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்றதான் ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம், பாஜகவின் நோக்கம். இந்த சோகால்டு பக்தர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க யாரும் உண்மையான பக்தர்களே கிடையாது அப்படின்றதான் என் கருத்து. மோகன் பகவத்திட்ட கேட்குறாங்க, ராமர் கோயிலில் இப்படி மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு, சரி என்ன சொல்கிறீங்கன்னு ஊடகத்துக்காரங்க கேட்குறாங்க. கேட்குற போது அவர் என்ன சொல்லணும்? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ராம் ராம் ராம். என்ன சொல்கிறீங்க? இப்போ மோசடி பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்க ஒரு பெயர், மத கலவரத்துக்கு அவங்க வச்சுருக்க பெயர் ராமன். இப்படி ஒரு ஆர்எஸ் இந்த மூவ்மெண்ட் ராமரே தண்டிச்சுக்குவாருன்னு சொல்கிறாரா இல்லை இல்லை மோசடி ராமர் பேரை சொல்லிட்டா மோசடி பண்ணிக்கலான்னு அவர் சொல்கிறாரு. இந்த மோசடியை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்றாரு. ஏன் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, முக்கியமான தலைகள் இதில் வந்து மாட்டக்கூடும். அவர்களெல்லாம் யாராக இருப்பாங்க? பிராமணர்கள் பெரும்பாலும். இதில் இதுவரை மாட்டினவங்க, இதுவரை பிராமணர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. சரி, இதுவரை மாட்டினவங்களை எடுத்துக்கோங்க. உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலேருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அதுவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டு இது வயரில் வந்து ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் போலீஸு 6 பேர் மேலே முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அந்த 6 பேர் யாருன்னா, அங்கிள் மிஸ்ரா, லாவ்குஸ் மிஸ்ரா, ராம் சங்கர் மிஸ்ரா, அவினாஷ் சுக்லா, கர்ணேஷ் பாண்டே, மணிஷ் குமார் யாதவ். இதில் மிஸ்ரா, பாண்டே, சுக்லா 3 பேரும் பார்ப்பன கம்யூனிட்டி, பிராமின் கம்யூனிட்டி. ஓகே. கைதான முக்கியமான குற்றவாளிகள் 5 பேரில் 6 பேரில் 5 பேர் பிராமின்ஸ் அப்படின்றதா இதில் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் எல்லாம் பிராமின்ஸ். இப்போ இந்த கேஸ் தீவிரமாக போச்சுன்னா அதில் அரெஸ்ட் ஆக வேண்டியது அர்ச்சகர்கள் தெரியாமல் அதெல்லாம் நடக்குமா? ஐபிஎல்லையே அவர்கள் கைதாகணும் எல்லாரும். அடுத்து அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள பெரும்பாலான ஆள்கள் பிராமின்ஸ். அப்போ அவங்க கைதாகணும். அப்போ இந்த கொள்ளை என்பது ராமனின் பெயரால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவோடு பார்ப்பனர்கள் நடத்திய கொள்ளை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காலங்காலமாக இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம், இது என்ன கேட்குறீங்கன்னு. சோழர் காலத்துலேருந்து எல்லாரும் பாண்டியர் காலத்துலேருந்து காலங்காலமாக இதை தானே பண்ணிகிட்டு இருக்கோம், இதை ஏன் கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறதோட நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாமே இந்து முன்னணி எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு முழக்கம் வைப்பாங்க, இந்து சமய அறநிலைத்துறையை கோயிலை விட்டு வெளியேறு, கோயிலை எங்களிடம் வைக்கிறாங்களே. எதுக்கு? இப்போ தெரிஞ்சிருச்சா? கடந்த காலத்தில் இப்போ தெரிஞ்சிருச்சா எதுக்குன்னு? கொள்ளை அடிக்கிறதுக்கு. பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறது, அவங்க கொள்ளையடிச்சு போட்ட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த சூத்திர கூட்டம்லாம், பிஜேபியில் இருக்க சூத்திர கூட்டம் அதுக்கு முயற்சி பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பெரியது நடந்திருக்குல்லங்க, கேபினெட்டில் ரெசல்யூஷன் போட்டு தானே பண்ணீங்க. அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் ராமன் கோயில் குடமுழுக்கு விழாவில் மோடி கலந்துக்கிட்டார், மோகன் பகவத் கலந்துக்கிட்டார், சங்கராச்சாரியில் கூட கலந்துக்கல. சரிங்களா? ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. BN கரே, கெஹர், NV ரமணா, லலித். ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். சிட்டிங் ஜட்ஜே ஒருத்தர் வந்து அசோக் பூஷன் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு. ரிட்டையர்ட் ஜட்ஜில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜஸ்டிஸ் V ராமசுப்ரமணியன், அருண் மிஸ்ரா, வினித் சரண், இப்படி 13 பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க யாராவது இன்னைக்கு வாய் திறந்துருக்காங்களா? இல்லையே. நீங்கள் போய் குடமுழுக்கில் கலந்துக்கிட்டீங்கல்ல, இன்றைக்கி அதே ராமனை கடவுளே இவங்க ஏமாத்திருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 பேர் பேசணுமா இல்லையா? ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் பேசணுமா இல்லையா? ஜஸ்டிஸ் அசோக் மிஸ்ரா பேசணுமா இல்லையா? ஏன் மதம் மாறிய இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அந்த ஜிஓவை நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் ஜுடிஷியல் நோட்டாக எடுத்து, யாருமே வழக்கு போடலை, அரசாங்க தரப்பு ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவரை ஜுடிஷியல் நோட்டாக எடுத்து ஜிஓவை ரத்து பண்ணுறாரு. அதே நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் இப்போ ராமர் கோயில் இப்படி கொள்ளை நடந்திருக்குல்ல, ஜுடிஷியல் நோட் எடுத்து அது குறித்த நடவடிக்கை இல்லை அது குறித்த கருத்தை வெளிப்படுத்தலாமா கூடாதா? தாராளமாக செய்யலாம். ஏன் பண்ண மாட்டாரு? பக்தியை சுத்தம் பண்ண கூட செய்யலாமே. போன நீதிபதிகள் ஒருத்தர் வாயை திறக்க மாட்டுறாங்க. இந்த மூவ்மெண்ட்டை முக்கியமாக முன்னின்று நடத்தின ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ
சங் பரிவார அமைப்போல யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. உண்மையில் யாருங்க போராடி இருக்கணும்? ராமனையே இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வீதியில் இறங்கி நேரம் போராடி பெரிய பிரச்சனையை மாற்றிருக்காங்க. அண்ணாமலையே படத்தை ஆரம்பிச்சுக்கலாமே இந்துன்னு சொல்கிறது. அண்ணாமலை வந்து பேசியிருக்கிறோம். அடுத்து யார்? வானதி சீனிவாசன் பேசியிருக்கணும். தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருக்கணும். திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு பேசுனீங்களே, ஓடி ஓடி வந்து பேசினாரு. காடேஸ்வரா சுப்பிரமணியம் வாயை திறந்து பேசியிருக்காரா? ஓடி ஓடி இங்கே வந்தார். அர்ஜுன் சம்பத்து இன்னும் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ராம ரவிக்குமார் பழனி கோயில் பிரச்சனைக்கு இங்கே கோயில் நிலத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, பதிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ராம ரவிக்குமார் பெட்டிஷன் கொடுக்குறாரு. எல்லாரும் பேசுகிறீங்களே, நீங்கள் ராமனே அங்கே வந்து கொள்ளையடிச்சிட்டாங்களே ராமனைய. அப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்க ஆட்சி நடக்கிற போது நீங்கள் பேசுவீங்க. பிஜேபி ஆட்சி நடக்குது, உங்கள் ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் அதை பேச மாட்டீங்கன்னா இவர்கள் ஒருவர் கூட, நான் இப்போ சொன்ன ஒருத்தர் கூட யாருமே நேர்மையான கடவுள் நம்பிக்கையாளர்கள் கிடையாது. இவர்கள் அடிப்படையில் மோசமானவர்கள். இவங்களுக்கு யாருக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதா உண்மை. ராமனையும் இவர்கள் மோசடிக்குத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மத கலவரத்தை தூண்டுவதற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு, கொள்ளையடிப்பதற்கு தான் இவர்கள் ராமனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தவிர மற்றபடி ராமன் மீது பக்தியோ வேறு எதுவுமே இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, கோயிலை வந்து விட்டு அரசாங்கம் வெளியேறு அப்படின்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கோயிலுக்கு அரசோட கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இல்லை. இப்போ என்ன செய்வீங்க? கவர்மெண்ட் ஆடிட்டு அங்கே கிடையாது. இன்டர்னலாக அவங்கள ஒரு ஆடிட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆடிட்டில் கூட சொல்லியிருக்காங்க 180 நாள் சிசிடிவி ஃபுட்டேஜை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே அவங்க கடைப்பிடிக்கலை. இதெல்லாம் ட்ரஸ்ட்டுக்காரங்க தான் செஞ்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டோட சேர்மன், அந்த ட்ரஸ்ட்டோட முக்கியமான நிர்வாகிகள் ஏன் அவங்கள கைது பண்ணல? ஏன் கைது பண்ணலன்னா, அந்த ட்ரஸ்ட்டோட முக்கியமான நபர் பொதுச் செயலாளர் சம்பத் ராய், அவர் மோடிக்கு நெருக்கமானவர். ஆக்சுவலாக வந்து பிரவீன் தொக்காடியான்னு ஒருத்தர் இருந்தார், விஹெச்பியோட இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட். அவர் ராம ஜென்மபூமி அந்த பிரச்சனையில் பிஜேபியோட அந்த விஹெச்பியோட குரலாம் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணவர். பெரிய கலவரங்கள்லாம் முன்னின்று நடத்திய ஆள். அவருக்கு மோடிக்கு முரண்பாடு வருது. அதுக்கப்புறம் விஹெச்பியில் எலெக்ஷன் வர்றபோது அந்த தொக்காடியாவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு மோடி யாரை கொண்டு வந்தார்னா, இந்த ராமர் கோயில் ட்ரஸ்ட்டோட சம்பத் ராய் தான் கொண்டு வர்றார். அந்த சம்பத் ராய் மேலே இப்போ மோடி நடவடிக்கை எடுப்பாரா? யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்றதான் உண்டியல் காசில் கை வச்சுருக்காங்க, கட்டணம் கட்ட வந்த நிதியில் கை வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து வெளியில் இப்போ எடுத்துகிட்டு போனது மட்டும் உண்டியல் காசில் மட்டும் ஒரு 80 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே நடந்த விஷயத்தில் எப்பயுமே ஒரு 10% தான் வெளியே வரும். இது 10% கூட வரல, 1% தான் வந்திருக்கு. இன்னும் அவ்வளவு இருக்குது. நீ ஆடிட் பண்ண அனுமதி. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் மொத்தத்தையும் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு வந்த டொனேஷன்லேருந்து மொத்தத்தையும் ஆடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிங்க பார்ப்போம். உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு ஆடிட்டர், கவர்மெண்ட் வந்து ஒரு ஆடிட் டீம் போட்டோம், அவங்க மொத்தத்தையும் ஆடிட் பண்ணட்டும். அது கேட்கணுமா இல்லையா? நீ உண்மையாக கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால், ராமனை நீ உண்மையில் வணங்குறா இருந்தால், கோயில் மூவ்மெண்ட்டுக்கு நீ உண்மையான ஆனவராக இருந்தால் இப்போ கேளு, ஆடிட் அனுமதி. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏன்டா நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு கேளு. ஏன் கேட்க மாட்டேறீங்க? அப்போ இங்கே பக்தி என்பதே ஒரு வியாபாரமாக தான் இருக்குங்க. இவங்க பல பேர் நம்பிக்கிறாங்க பக்தர்கள்னு. அதுவே ஒரு சார்பு நிலையோடு தான் இருக்கிறது. பகுத்தறிவாளர் ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்பாங்க. சரி, நீ ஏன் கேட்கல? நீ கேட்கணும்ல. சபரிமலை கோயிலில் அதே போல் முறைகேடு நடக்குது, நீ கேட்க மாட்ற. காஞ்சி சங்கர மடத்தில் கொலையும் ரேப் நடக்குது, நீ கேட்க மாட்ற. ஜக்கி ஆஸ்தேவ் அங்கே வந்து கொலையும் ரேப் நடக்குது, நீ அதை வந்து கேட்க மாட்ற. ராமர் கோயிலில் கொள்ளை அடிக்கிறான், கேதார்நாத் கோயிலில் கொள்ளை அடிக்கிறான், பத்ரிநாத் கோயிலில் கொள்ளை அடிக்கிறான், நாட்டில் உள்ள எல்லா கோயில்லையும் கொள்ளை அடிக்கிறான், நீ கேட்க மாட்ற. நீ என்ன சொல்கிற? இங்கே கொள்ளை அடிக்கிறதுக்கு கோயிலை எங்கிட்ட கொடுத்துருங்க, அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கதான் பிரச்சனை அப்படின்னு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 100 வருஷத்துக்கு மேலே கோயில் கட்டுப்பாட்டில், அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. இது மாதிரி முறைகேடு நடந்திருக்கா சொல்லுங்கள்? இந்த அளவுக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படி நடந்தால் அரசு அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பு. ஒரு அரசு இருந்தால் நீங்கள் பொறுப்பேற்க முடியும். இப்போ திருப்பதி கோயிலில் இவ்வளோ பெரிய சின்ன சின்ன முறைகேடு நடந்திருக்கு, அது அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் இது பூரா ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. எதுக்கு ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க? கொள்ளையடிக்கிறது தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ கேபினெட்டில் ரெசல்யூஷன் போட்டு நீ ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குற மோடி அவர்கள் ஏன் வாயை திறக்கலன்றது சொல்லுங்கள். மற்றதுக்கெல்லாம் என்னென்னமோ போகிறாரு, பேசுகிறார், வெளிநாடு போகிறார், அங்கே வர்றார். ராமர் கோயில் பிரச்சனை அவருக்கு முக்கியமானது இல்லையா? ராமனுக்கே பட்டையை போட்டாங்களா, அது முக்கியம் இல்லையா?
அப்போ ஏன் பேச மாட்டாங்க? மோடி ஏன் பேச மாட்டான்னு பிஜேபி தொண்டர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க? ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க? மோகன் பகவத் ஏன் பேச மாட்டான்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க? அப்போ அவர்களை மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார்கள். அவங்ககிட்டே வந்து அவங்க கொள்கைக்கு அவங்க நேர்மையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ராமனை காப்பாற்றணுமா இல்லையா? ராமர் கோயிலில் இன்னைக்கு அங்கே உள்ள லோக்கலில் 50% வருகை கோயிலுக்கு வர்றவங்க குறைஞ்சி போச்சு. அதை நம்பி பல பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆட்டோக்காரர் சொல்லியிருக்காரு, வயரில் வந்து செய்தி வந்திருக்கு, 400 ரூபா ஒரு நாளைக்கு எனக்கு வருமானம் வரும், இப்போ 40 ரூபா தான் வருது. அப்படிங்கப்பா, அந்த அளவுக்கு பக்தர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. இப்போ இப்படியான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது. ராமனை வைத்து அரசியல் செய்த அத்தனை பேரும் இன்றைக்கி ராமனை கைவிட்டு ராமகோயில் அழிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்ற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்கன்னா, இவர்கள் பக்தி என்பது ஒரு மோசடி அப்படின்றத நம்ம. ஓகே, அந்த உச்சநீதிமன்றத்தில் எதுவும் வழக்குகள் வந்திருக்க, விசாரணைக்கு வந்திருக்கிறதா சம்மந்தமா? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் 4 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருச்சு. அதில் வந்து ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் எம்பி ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹிந்து தர்ம பரிஷத்துன்னு ஒரு அமைப்பு, 2 இண்டிவிஜுவல் நபர்கள், 4 பேர் தாக்கல் பண்ணி இன்றைக்கி வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பாக 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இன்றைக்கி வழக்கு விசாரணை வந்துச்சு. வழக்கு விசாரணையின் போது ஒன்றிய அரசின் சார்பிலும் உத்தரப்பிரதேச அரசின் சார்பிலும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஆஜராகிருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், துஷர் மேத்தா வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆஜராகணும், சிபிஐ அங்கே இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் சரியில்லை, சிபிஐ தான் வேணும்னு ஆஜரானா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேற ஆஜராகிறார். உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் ஆஜராகிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் ஆஜராகிறாருன்னா இது என்ன சொல்கிறது? அது எப்படி ஒரு நேர்மையான முறையில் இவங்க பிரச்சனையை அணுகுவாங்க? ஒன்றிய அரசாங்கம் இந்த வழக்கை நேர்மையான முறையில், ராமர் கோயில் பிரச்சனையை நேர்மையான முறையில் அணுகாது என்பதற்கான ஒரே உதாரணம் துஷர் மேத்தா. 2க்கும் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட், அந்த உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஒரு எஸ்ஐடி விசாரணை நடந்தது, அந்த விசாரணை சரியில்லை, சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு தான் போடப்பட்ட வழக்கு. சிபிஐ சார்பில் ஒரு தனி வக்கீல் பேசணும், உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்டுக்கு தனியால் பேசணும். 2க்கும் ஒரே ஆள் பேசினா இங்கேருந்து அங்கே மாற்றினா 2 ஒன்று தான் அப்படின்னு இவர் வந்து நிற்கிறாரு. அப்படின்னா பிஜேபி ஆட்சி எப்படி ஒரு மோசடியான ஆட்சியாக வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் ராமர் கோயில் ட்ரஸ்ட்டை ஒரு பார்ட்டியாக சேர்த்துருக்குறாங்க. துஷர் மேத்தா என்ன கோரிக்கை வைக்கிறாரு தெரியுமா? ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பாதீங்க. அது எப்படி? ட்ரஸ்ட்டில் தான் ஊழல் நடந்திருக்கு, அப்போ ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பாதீங்கன்னு இவர் கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு? உச்சநீதிமன்றம் அதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் கோரிக்கையை நிராகரித்து ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. நோட்டீஸ் அனுப்பி இப்போ 4 கேஸுக்கும் பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள், உத்தரப்பிரதேசத்தோட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் சீல் வச்ச கவரில் கொடுக்குறேன்னு இருக்காரு. இந்த சீல் வச்ச கவரில் ரிப்போர்ட் கொடுக்குறது அப்படின்றது உச்சநீதிமன்றம் பலமுறை கண்டிச்சிருக்கு. இது என்ன சீல்டு கவர் டெமோக்ரஸியா அப்படின்னு சொல்லி, எதுனாலும் கோர்ட்டில் ஓப்பனாக கொடுங்க. அது ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது ஊழல் சம்மந்தப்பட்டதெல்லாம் யார், அவாக்கள், அதனால் அது ஓப்பனாக கொடுக்க மாட்டாங்க. அதை காப்பாற்ற தான் அவங்க நினைப்பாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி சொல்லியிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் இதில் பெருசாக வந்து தீவிரமாக வினையாற்றி உரிய நடவடிக்கை எடுத்துகிறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஒன்றும் கிடையாது. மக்களை இந்தியா கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு திரட்டுதோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் அங்கேயும் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஆமாம், போகும். அதை தாண்டி பெருசாக சுப்ரீம் கோர்ட்டு அப்படியே இதை வந்து இழுத்துட்டு போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர வேறு எந்த வகையிலும் உச்சநீதிமன்ற விசாரணை என்பது பயன்படாது. ஓகே, இப்போ உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இது வழக்காக வந்திருக்கிறதா? அந்த வழக்கு விசாரணை எந்த நிலைமை இருக்குது? இல்லை, இன்றைக்கி அந்த உச்சநீதிமன்றத்தில் 2-3 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வழக்கு விசாரணை வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றதும் கேட்டிருக்கிறாங்க. 40 நாள் இது உச்சநீதிமன்றத்துக்கு இது வந்து முக்கியமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா ராமர் கோயில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்து இந்த ட்ரஸ்ட்டு வந்து இந்த இடத்த கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனை வந்தனே சுயமோட்டாவை எடுத்து கேட்டிருக்கணுமா இல்லையா? 2G ஊழல் அப்படின்றது கூட அதில் என்ன நடந்துச்சு, அதில் யார் கார்ப்பரேட் சண்டையில் நடந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துச்சு. நீங்கள் தான் இந்த ட்ரஸ்ட்டுகிட்ட அந்த இடத்த கொடுத்தீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? இவ்வளவு நடந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் அது வாயை திறந்து பேசியிருக்கா? சுயமோட்டாவை எடுக்க வேணாமா? ஆடிட் கிடையாது, சிசிடிவி கிடையாது, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, எத்தனை 1000 கோடி வந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது.
அப்படிப்பட்ட மக்கள் கொடுத்த ஒரு சொத்தை சூறையாடி இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் ஊழலில் ஈடுபட்ட பெரும்பாலானோர் பார்ப்பனர்கள், அங்கே உள்ள ஐயர் ஐயங்கார்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால தான் இவங்க மூடி மறைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்றதா நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ மதம் என்பது, ராமன் என்பது இவர்களுக்கு ஒரு வியாபார பொருளாகத்தான் வைத்திருக்கிறார்களே தவிர ராமன் மீது உண்மையான பக்தி என்பது ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ மோடிக்கோ மோகன் பகவத்துக்கோ யாருக்கும் கிடையாது. இதை பின்பற்றக்கூடியதாக சொல்லும் பக்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கும் அதை பற்றி இல்லை. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அதை பற்றி வருத்தப்படலை. உச்சநீதிமன்ற நீதிபதியில் அந்த விழாவில் போய் பங்கேற்றவங்களும் வருத்தப்படலை. திமுக ஆட்சியில் நிறைய ஊழல் இருக்குது, அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இப்படி செயல்படுது, அதனால் எனக்கு தூக்கமே வரல என்று சொன்ன நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் தான் இருக்கிறாரு. ராமனே அங்கே திருடு போன போது அதற்கு அவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சா இல்லையான்றதும் தெரியலை. அதனால் நம்ம நாட்டில் செலக்டிவாக சில விஷயங்களில் பேசக்கூடியவர்களாக பலரும் இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் உண்மையான பக்தர்கள் இல்லை அப்படின்றது தான் உண்மையான பக்தர்கள். நான் சொன்னதை நடுநிலையோடு பரிசீலித்து பாருங்கள், உண்மை உங்களுக்கே தெரியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. விசாரணை எந்த திசை வழி போக்குன்னு தெரியல. குறிப்பாக ராமனை கலவரத்திற்கும் கொள்ளடிப்பிற்கும் தான் பயன்படுத்திருக்கான்ற விவரம் மட்டும். இன்னொரு விஷயம், ஓகே, இது பெரிய எதிர்கட்சி எல்லாம் இது ஒரு பெரிய அரசியலாகவே ஆக்கலை. அது ஒரு எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி, இந்திய கூட்டணி கட்சி யாராவது இதை பற்றி சீரியஸாக பேசியிருக்காங்க? ராகுல் காந்தி பேசலை. கட்சியில் உள்ள இரண்டாம் மட்ட தலைவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு தொடர்ந்து வச்சு பண்ணுறாங்க. ஒரு பெரிய போராட்டமாக அவங்களும் பண்ணலை. ஓகே, மற்ற கட்சிகளும் பண்ணலை. திமுகவோ மம்தாவோ, அங்கே கெஜ்ரிவால் இருக்கிறாரு, எல்லாம் ஸ்டேட்மெண்ட் வர்றாங்களே தவிர அதை தாண்டி அவன் ஒரு மூவ்மெண்ட்டாக எதுவும் செய்யவில்லை. உண்மையிலேயே மோடியை ஆட்சியிலேருந்து இறக்க, யோகி ஆதித்யநாத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு வலிமையான ஆயுதத்தை கைவிட்டு விட்டுறாரு. அவர்கள் நம்பும் ராமனே கொடுத்துருக்காரு. அதை கூட இவர்கள் கையில் எடுக்க தயங்கினாங்கன்னா இந்த எதிர்கட்சியில் வச்சு நம்ம என்ன செய்கிறது அப்படின்றத வருத்தத்துக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதையும் மக்கள் பேசணும். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டுவிடுகிறேன். விவாத சூழல் அறக்களத்து நேர ஒதுக்க மாட்டேங்குது.